வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேற்கு பார்த்த வீட்டின் தலைவாசலானது வடமேற்கு பகுதியில் அமைகிறது. இது ஒரு சரியான தலைவாசல் அமைப்பாகும். படியானது தெற்கு முகமாக ஏறும்படியாக அமைகிறது. இதுவும் ஒரு சரியான படி அமைப்பாகும். இருப்பினும் படி நுழைவது தென்மேற்கு நீசத்தில் நுழைவதால் இது ஒரு தவறான படி அமைப்பாக அமைகிறது. அவ்வாறு அமையும் பட்சத்தில் கீழ் வீட்டில் உள்ளவர்களுக்கு ஒரு நன்மையான அமைப்பாகவும் மேல் வீட்டில் வாழ்பவர்களுக்கு ஒரு தீமையை தரும் அமைப்பாகவும் இம்மாடிப்படியானது அமைகிறது. மேல் வீட்டில் உள்ள ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கெடுபலனை தரக்கூடிய அமைப்பாக அமையும். மேற்கு பார்த்த வீட்டில் மடிப்பு மாடிப்படிகள். இந்த மாடிப்படிகள் அமைப்பானது வடக்கு முகமாக ஏறி பின் கிழக்கு பக்கம் திரும்பி பின் மறுபடியும் தெற்கு முகமாக ஏறி வீட்டின் மையப்பகுதி இல்லையெனில் தென்மேற்கு பகுதியில் உள்நுழையும் படி அமைப்பாக அமையும். இந்த படி அமைப்பானது ஒரு தவறான மாடிப்படி அமைப்பு. இந்த படியில் வீட்டில் வாழும் ஆண்கள் பெண்கள் இருவருக்குமே இது கெடுதலை செய்யும் படியாக அமையும். மேலும் இது கோணத்திசை மனைகளாக வரும்பொழுது வடக்கு பகுதியாக அமைந்துவிடும். பொருளாதார சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு படியாக அமைந்துவிடும். இது ஒரு தவறான படி அமைப்பு. இவ்வாறு வரும் படிகளை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். மேற்கு பார்த்த வீட்டின் மடிப்பு மாடிப்படிகள். இந்த மாடிப்படிகளானது தென்மேற்கு பகுதியில் அமைகிறது. வீட்டின் தென்மேற்கு பகுதியில் ஒரு சுமையான பகுதியாக அமைவது ஒரு நன்மையான அமைப்பு. இருப்பினும் படியானது தெற்கு முகமாக ஏறி கிழக்கு திரும்பி மறுபடியும் வடக்கு நோக்கி போய் வீட்டின் உச்சப்பகுதியில் நுழையும்படி அமைப்பாக அமைகிறது. இது ஒரு சரியான அமைப்பாகும். இருப்பினும் நுழையும் இடங்களில் பால்கனி இல்லையெனில் போர்ட்டிகோ வருவது அதில் கவனத்துடன் செயல்படும் போதே இது ஒரு சரியான படி அமைப்பாக அமையும். வட்ட வடிவ படிகளானது வீட்டின் வெளிப்புறத்தில் அமைக்கும் பொழுது வீட்டிற்கு தென்மேற்கு பகுதியில் படி ஏறும்படி அமைப்பது சரியான அமைப்பாக அமையும். வீட்டின் உள்பகுதியில் வட்ட வடிவ மாடிப்படிகள் அமைக்கும் பொழுது அதனை வீட்டின் மேற்கு மத்திய பகுதியில் அமைப்பது மட்டுமே ஒரு சரியான அமைப்பாக அமையும். மேற்கு பார்த்த வீட்டின் உட்பகுதியில் வடமேற்கு பகுதியில் மாடிப்படிகள் அமைப்பு படம். இதில் 2 படங்கள் காமிக்கப்படுகிறது. ஒரு படங்களானது வடக்கு முகமாக ஏறி பின் கிழக்கு திரும்பி மறுபடியும் தெற்கு நோக்கி ஏறும்படியாக அமைகிறது. இது ஒரு தவறான படி. இன்னொரு படம் காமிக்கப்படுகிறது. அது மேற்கு முகமாக ஏறி தெற்கு பக்கம் திரும்பும்படி அமைப்பாகிறது. இது ஓரளவுக்கு சரியான படி அமைப்பாகும். இருப்பினும் உள்படி அமைப்பானது மேற்கு மத்திய பகுதியில் வருவதே ஒரு சரியான அமைப்பாக அமையும். அவ்வாறு வரும் பட்சத்தில் முடியாத பட்சத்தில் வடக்கு மூலையினை முழுவதும் அடைத்து வரும்படி படியினை அமைக்கக்கூடாது. அதிக காலி இடங்கள் கூடிய படிகளாக அமைப்பதே சரியான அமைப்பாக அமையும். மேற்கு பார்த்த வீட்டின் தலைவாசலானது மேற்கு சார்ந்த தென்மேற்கில் அமைகிறது. இது கீழ் வீட்டில் உள்ளவர்களுக்கு ஒரு தவறான வாஸ்து அமைப்பாகும். இவ்வாறு அமையும் பொழுது அந்த வீட்டில் உள்ள ஆண்கள் மூத்த மகன் மூத்த மருமகன் பெண்கள் போன்றவர்களின் பல இன்னல்களை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பாக அமையும். பொருளாதார ரீதியாகவும் மன ரீதியாகவும் பல இன்னல்களை சந்திக்கக்கூடிய வீடாக அமையும். அவ்வீட்டின் மாடிப்படி அமைப்பானது வடக்கு முகமாக ஏறும்படி அமைகிறது. வடக்கு முகமாக ஏறும் பட்சத்தில் மாடிப்படியானது ஒரு சரியான உச்சத்தில் ஏறுவதனால் மாடியில் உள்ளவர்களுக்கு ஓரளவு நன்மை பயக்கும் அமைப்பாக அமையும். கீழ் வீட்டில் வாழ்பவர்களுக்கு அது ஒரு தவறான வாஸ்துப்படி அமைப்பாக அமையும். இவ்வாறு வரும்பொழுது கோண திசை மனைகளாக வரும்பொழுது இது ஒரு தவறான படி அமைப்பாக அமைந்துவிடும். மேற்கு பார்த்த வீட்டின் ஒரே ஏற்றப்படி மேற்கு சார்ந்த வடமேற்கு தென்மேற்கு 2 பகுதியிலும் படி அமைகிறது. தென்மேற்கு பகுதியில் நுழையும் படியானது மிக ஒரு தவறான படி அமைப்பு. வடமேற்கு பகுதியில் உச்சத்தில் நுழையும் படி அமைப்பாக இருக்கும் பட்சத்திலும் அது ஒரு சுமையுடன் கூடிய அமைப்பாக அமைகிறது. கீழ் வீட்டில் வாழ்பவர்களுக்கு ஒரு மிக கெடுபலனை தரக்கூடியதாகவும் மேல் உள்ளவர்களுக்கு ஓரளவு நன்மை தரக்கூடிய அமைப்பாகவும் இந்த படி அமைப்பானது அமையும். மேற்கு பார்த்த வீட்டின் வடமேற்கு மூலையில் வீட்டை விட்டு 5 அடி தள்ளி பால்கனியை விட்டு படி வரும் அமைப்பு. இந்த படியானது வடக்கு முகமாக ஏறும்படி அமைவதால் இது ஒரு தவறான படி அமைப்பு. வடக்கு முகமாக ஏறி பின் கிழக்கு திரும்பி மீண்டும் தெற்கு நோக்கி வீட்டின் நீசத்தில் உள்நுழையும் படி அமைப்பாக அமைகிறது. அவ்வாறு வரும் பட்சத்தில் இது ஒரு தவறான படி அமைப்பாக அமையும். இது ஒரு தவறான வாஸ்து அமைப்பு. மேற்கு பார்த்த வீட்டின் தலைவாசலானது மேற்கு சார்ந்த வடமேற்கில் அமைகிறது. இது ஒரு சரியான தலைவாசல் அமைப்பு. அந்த வீட்டில் உள்ளவர்களுக்கு நன்மை பயக்கூடிய அமைப்பாக அமையும். படி அமைப்பானது வீட்டிலிருந்து 5 அடி பால்கனி அமைத்து 5 அடி தள்ளி படி வரும் அமைப்பாக அமைகிறது. படி அமைப்பு தெற்கு முகமாக ஏறி கிழக்கு திரும்பி பின் மீண்டும் வடக்கு முகமாக செல்லும் படி அமைப்பாக அமைகிறது. இது ஒரு சரியான படி அமைப்பாக அமையும். மேற்கு பார்த்த வீட்டில் இதுவே 100% சரியான படி அமைப்பு. வாஸ்து சம்பந்தமான சந்தேகங்களை கமெண்டில் கேளுங்க. புதிதாக வீடு கட்டுறவங்க, கம்பெனி தொடங்குறவங்க, வாஸ்து ஆலோசனை தேவைப்படின்
ஐயா வாஸ்து நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாழ்க தமிழ், வளர்க ஆயக்கலை வாஸ்து சாஸ்திரம். நன்றி.